வெல்கம் டு அவர் சேனல். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு எப்படியாவது முருகன் கோவில் போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்களால் போக முடியலைங்க. குன்றத்தூர் தான் எப்போவுமே போகிறது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் குன்றத்தூரில். என் வீட்டுக்காரர் மட்டும் போயிட்டு வந்தார். நீங்கள் வந்தால் தாங்க மாட்டீங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் வீட்லேயே முருகரை நல்லா வழிபட்டோங்க. அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்காவது எப்படியாவது போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பி பக்கத்தில் இருந்த முருகர் கோவிலுக்கு போனோங்க. முருகர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ராஜ அலங்காரத்தில் மக்களுக்கு ரொம்ப அழகாக காட்சி அளித்து அருள் புரிஞ்சார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து வர்றதுக்கே மனசு வரலைங்க. ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். முருகரை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். முருகரோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்தா மாதிரி அப்படியே ஒரிஜினலாக நம்மளோட கண்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்தது. அந்த கோவிலோட ஐயர் என் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். முருகரோட கண்களை பாருங்கள். முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இந்த முட்டி போட்டா மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டுட்டு எந்திரிச்சு இருக்கும்போது கிரிஜித் எடுத்த ஃபோட்டோ. அது கொஞ்சம் நல்லா வந்தது அப்படின்னு அதையும் அட்டாச் பண்ணியிருந்தேன். எந்த கோவிலுக்கு போனாலுமே முருகர் கோயிலுக்கு போனால் என் கண் கலங்கும். எதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னே தெரியாது, ஆனால் என் கண் கலங்கிடும். ஆனால் இந்த முருகரை பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னன்னே தெரியல, மனசார நான் உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழுந்து வர மனசே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இந்த ஃபோட்டோவை எடுத்து வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். அன்னைக்கிலேருந்து நான் தூங்கி எந்திரிச்சதும் முதல்ல பார்க்குறது இந்த முருகரை தான். ஒவ்வொரு நாளும் இவரை பார்த்துட்டு ஒவ்வொரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேங்க, இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டாடா.